ஹாய் ஹால் நம்ம மேட்ச் பண்ண போறோம். காலை மதிய கூட்டுண்டி முரண்பாடு வளர கடவு சொல் நிலை. ஸோ இதுக்கான வார்த்தைகளை நீங்க மேட்ச் பண்ண போறீங்க. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. காலை மதிய உணவு இதுக்கு உங்களுக்கு என்ன வரும்? பிரஞ்சுன்ற வார்த்தை வரும். முரண்பாடு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிளிக்ட் அப்படின்ற வார்த்தை வருது. வளர இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டு க்ரோ அப்படின்ற வார்த்தை வரும். கடவு சொல் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு அப்படின்ற வார்த்தை வருது. நிலை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுச்சுவேஷன் அப்படின்ற வார்த்தை வரும். இதுக்கான வாக்கியங்களை நம்ம பார்த்துருவோம். முரண்பாட்டோடைய அடிப்படை என்ன பார்த்தீங்கன்னா தவறான புரிதல் தான். The root of the conflict was a misunderstanding. The root of the conflictsனா முரண்பாட்டின் அடிப்படை அப்படின்ற அர்த்தம் தருது. was a misunderstandingனா தவறான புரிதலாக இருந்தது அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். செடிகள் வளர்றதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீர் தேவை. பிளான்ட்ஸ் நீட் வாட்டர் டு க்ரோ. பிளான்ட்ஸ்னா செடிகள், நீட் வாட்டர்னா தண்ணீர் தேவை, டு க்ரோனா வளர. ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எப்பொழுதும் ஒன்றா பிரஞ்ச் சாப்பிட்றோம். பிரஞ்ச் பார்த்தீங்கன்னா காலை மதிய 2 உணவையும் சேர்த்து ஒரு 11-12 மணி போல் சாப்பிட்றது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரஞ்சுன்னு சொல்லுவாங்க. We always have brunch together on Sunday. We always haveனா நாங்கள் எப்போவுமே சாப்பிட்றோம். brunch together on Sundayனா பிரஞ்சை ஒன்றாக ஞாயிற்றுக்கிழமையில் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. சூழ்நிலை பார்த்தீங்கன்னா விரைவில் மாறலாம். A situation can change quickly. சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நிலை, can changeனா மாறலாம், quickly விரைவாக. அவன் அவனுடைய கடவு சொல்ல மறந்துட்டான். He forgot his password. He forgotனா அவன் மறந்துட்டான். His passwordனா அவனுடைய கடவு சொல்ல. குதி மட்டம், அந்த நீர்மட்டம்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அது வேகமாக உயரம் அடை. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை பாருங்க. இதை நீங்க மேட்ச் பண்ண போறீங்க. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. குதி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜம்ப்ன்ற வார்த்தை வரும். மட்டம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் அப்படின்ற வார்த்தை வருது. வேகமாக இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்ன்ற வார்த்தை வரும். உயரம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ன்ற வார்த்தை வருது. அடை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீச் அப்படின்ற வார்த்தை வரும். என்னால் உயரமாக குதிக்க முடியும். ஐ கேன் ஜம்ப் ஹை. ஐ கேன் ஜம்ப்னா என்னால் குதிக்க முடியும். ஹைனா உயரமாக. குளத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் மட்டம் குறைவாக இருக்கு. இந்த வாட்டர் லெவல் இந்த பூல் இஸ் லோ. இந்த வாட்டர் லெவல் தான் பார்த்தீங்கன்னா நீர் மட்டம், தண்ணீர் மட்டம் அப்படின்னு அர்த்தம் தருது. இந்த பூல்னா குளத்துல, இஸ் லோனா குறைவாக உள்ளது. பெட்டியோட உயரம் பார்த்தீங்கன்னா 12 அங்குலம். The height of the box is 12 inches. The height of the boxனா பெட்டியோடைய உயரம் is 12 inchesனா 12 அங்குலமாக இருக்கிறது. எனது இலக்குகளை அடைய நான் விரும்புகிறேன். I want to reach my goals. I want to reach நான் அடைய விரும்புகிறேன். My goalsனா என்னுடைய இலக்குகளை. இணைப்பு பார்த்தீங்கன்னா போதுமான வேகத்தில் இல்லை. The internet connection is not fast enough. The internet connectionனா பார்த்தீங்கன்னா இணைய இணைப்பு is not fast enoughனா போதுமான வேகத்தில் இல்லை. அசையாமல், பொய் சொல்றவன், சமர்ப்பி, விதை, ஆழமாக. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை நீங்க மேட்ச் பண்ண போறீங்க. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. அசையாமல் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டில்ன்ற வார்த்தை வரும். பொய் சொல்றவன் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லயர் அப்படின்ற வார்த்தை வருது. சமர்ப்பி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமிட்ன்ற வார்த்தை வரும். விதை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீடுன்ற வார்த்தை வருது. ஆழமாக இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீப் அப்படின்ற வார்த்தை வரும். குழந்தைகள் நீண்ட நேரம் அசையாமல் உட்கார முடியாது. இந்த அசையாமல் இதுக்கு தான் உங்களுக்கு ஸ்டில்ன்ற வார்த்தை வருது. சில்ட்ரன் கான்ட் சிட் ஸ்டில் ஃபார் லாங். சில்ட்ரன் கான்ட் சிட் ஸ்டில்னா குழந்தையால அசையாமல் உட்கார முடியாது. ஃபார் லாங்னா ரொம்ப நேரம், நீண்ட நேரம் அப்படின்னு அர்த்தம் தருது. அவன் ஒரு பொய் சொல்றவன். ஹீ இஸ் எ லயர். ஹீ இஸ்னா அவன் இருக்கான். எ லயர்னா ஒரு பொய் சொல்றவனாக. நம்ம நாளைக்குள்ள அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். We should submit the report by tomorrow. We should submitனா நம்ம சமர்ப்பிக்க வேண்டும். ரிப்போர்ட்னா அறிக்கை. பை டுமாரோனா நாளைக்குள்ள. நதி ரொம்பவும் ஆழமா இருக்கு. The river is very deep. ரிவர்னா
நதி இஸ் வெரி டீப்னா வந்து ரொம்ப ஆழமா இருக்கு. விதைகள் வந்து முளைக்க 3 நாட்கள் ஆகும். It takes about 3 days for the seeds to sprout. It takesனா வந்து அது ஆகும். About 3 daysனா வந்து 3 நாட்கள். For the seedனா வந்து விதைக்கு. To sproutனா வந்து முளைக்க. சுவாரஸ்யமான, வகை, கோட்டை, விளையாட்டு, கவலையற்ற. இதுக்கான ஆங்கில வார்த்தையை பாருங்க. இதை நீங்க மேட்ச் பண்ண போறீங்க. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. சுவாரஸ்யமான, இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். வகைன்னா பார்த்தீங்கன்னா சாட்டு. கோட்டை, இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிடடல் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. விளையாட்டு, இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளே அப்படின்ற வார்த்தை வந்து வருது. கவலையற்ற, இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேர் ஃப்ரீ அப்படின்ற வார்த்தை வந்து வரும். எனக்கு என்ன வகையான காலணிகள் வந்து தேவைப்படும். வாட் சார்ட் ஆஃப் ஷூஸ் வில் ஐ நீட். வாட் சார்ட் ஆஃப் ஷூஸ்னா வந்து என்ன வகை காலணிகள். வில் ஐ நீட்னா வந்து எனக்கு தேவைப்படும். நான் சுவாரஸ்யமான சமையல் செய்முறை குறிப்புகளை தேடிட்டு இருக்கேன். ஐ எம் லுக்கிங் ஃபார் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ். ஐ எம் லுக்கிங் ஃபார்னா வந்து நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்னா வந்து சுவாரஸ்யமான, ரெசிபீஸ்னா வந்து சமையல் செய்முறை குறிப்புகளை அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுது. இரு அணிகளும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக விளையாடல. நெய்தர் டீம் பிளேட் வெரி வெல். நெய்தர் டீம்னாலே 2 அணிகளும் இல்லை அப்படின்ற அர்த்தத்தில் உங்களுக்கு வந்துடும். வெரி வெல்னா வந்து சிறப்பாக அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருதீங்க. எனது கவலையற்ற மாணவர் நாட்கள் வந்து எனக்கு நினைவில் இருக்கு. ஐ ரிமெம்பர் மை கேர் ஃப்ரீ ஸ்டூடெண்ட் டேஸ். ஐ ரிமெம்பர்னா எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. மை கேர் ஃப்ரீ ஸ்டூடெண்ட் டேஸ்னா வந்து கவலையற்ற மாணவர் நாட்கள் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. இந்த நகரத்தில் பார்த்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோட்டை வந்து இருக்கு. இந்த டவுன் ஆஸ் 14th century சிரடல். சிரடல்னா வந்து கோட்டை, அந்த பாதுகாக்கிற நகரம் வந்து பாதுகாக்கிற அரண். துளைத்தழி, பணம், வட்ட வடிவ, சுழல், செலவு. இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் நீங்க மேட்ச் பண்ண போறீங்க. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. துளைத்தழி, இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். பணம்னா மணி. வட்ட வடிவ, இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்குலர் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. சுழல், இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடி அப்படின்ற வார்த்தை வந்து வருது. செலவு, இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ்ன்ற வார்த்தை வந்து வரும். ஒரு வட்ட வடிவ படிக்கட்டு பார்த்தீங்கன்னா அழகிய கட்டிடக்கலை அம்சமாகும். A circular staircase is the beautiful architectural feature. சர்க்குலர் ஸ்டேர்கேஸ்னா வந்து வட்ட வடிவ படிக்கட்டு. பியூட்டிஃபுல் ஆர்கிடெக்சர்னா வந்து பார்த்தீங்கன்னா அழகிய கட்டிடக்கலை. ஃபீச்சர்னா வந்து பார்த்தீங்கன்னா அம்சம். படகு வந்து பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த சூழலில் வந்து சிக்கிக்குச்சு. The boat was caught in a powerful eddy. போட்னா வந்து படகு. வாஸ் காட்னா வந்து சிக்கிக்குச்சு. இன் ஏ பவர்ஃபுல் எடினா வந்து சக்தி வாய்ந்த சூழல்ல அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. அவள் வெள்ளை பலகையில் எழுதப்பட்டதை வந்து ஒரு துணியை பயன்படுத்தி துடைத்தழித்தாள். She used a cloth to efface the writing on the board. She used a clothனா வந்து அவ ஒரு துணியை வந்து பயன்படுத்தினா. To effaceனா வந்து பார்த்தீங்கன்னா துடைத்தழிக்க அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. ரைட்டிங்னா வந்து எழுதப்பட்டது. ஆன் த ஒயிட் போர்டுனா வந்து வெள்ளை பலகையில். அவ வந்து செலவு படிவத்தில் பார்த்தீங்கன்னா முறைகேடான மாற்றங்களை வந்து செஞ்சான். ஷீ ஃபிடல்ட் ஹர் எக்ஸ்பென்சஸ் ஃபார்ம். ஷீ ஃபிடல்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து முறைகேடான மாற்றங்களை செஞ்சா. ஹர் எக்ஸ்பென்சஸ் ஃபார்ம்னா வந்து அவளுடைய செலவு படிவத்தில் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. இவ்வாறு பொது பணம் வீணடிக்கப்படுவதை வந்து நிறுத்தணும். We must stop public money being misspent in this way. We must stopனா வந்து நம்ம நிறுத்தணும். பப்ளிக் மணினா வந்து பொது பணம். பீயிங் மிஸ்ஸ்பென்ட் இன் திஸ் வேனா வந்து இவ்வாறு வீணடிக்கப்படுவதை அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. சிறிய, கண்டிப்பாக, முதன்மை, தடை செய், பொழுதுபோக்கு. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளோட நீங்க மேட்ச் பண்ண போறீங்க. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. சிறிய, இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால்ன்ற வார்த்தை வந்து வருது. கண்டிப்பாக, இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட்லி அப்படின்ற வார்த்தை வந்து வரும். முதன்மை, பிரைம்ன்ற வார்த்தை வந்து வருது. தடை செய், இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஹிபிட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. பொழுதுபோக்கு, இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரியேஷன் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். நிறுவனத்தோடைய கொள்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குருதி சலுகையை வந்து தடை செய்கிறது. இந்த குருதி சலுகைன்னு என்ன பார்த்தீங்கன்னா நெப்போட்டிசம் அப்படின்ற வார்த்தை வந்து உங்களுக்கு வரும். அதாவது வந்து அவங்க சொந்தக்காரங்களுக்கே வேலை வாங்கி தரது, அந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெப்போட்டிசம் அப்படின்ற வார்த்தை வந்து வருது.
The company's policy strictly prohibits nepotism. கம்பெனிஸ் பாலிசினா வந்து நிறுவனத்துடைய கொள்கை, ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்ஸ்னா வந்து கண்டிப்பாக தடை செய்கிறது. நெப்போட்டிசம்னா வந்து குருதி சலுகை, சொந்தக்காரங்களுக்கு மட்டும் வேலை வந்து வாங்கி தர மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெப்போட்டிசம் அப்படின்ற வார்த்தையில வந்து வரும். அடுத்த அணி கேப்டனாக அவள் ஒரு முதன்மை வேட்பாளராக இருக்கிறாள். She is a prime candidate as the next team captain. She is a prime candidateனா வந்து அவள் ஒரு முதன்மை வேட்பாளர். as the next team captainனா வந்து அடுத்த அணி கேப்டனாக அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுது. படிக்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அச்செழுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிறியதா இருக்கு. The print is too small for me to read. இந்த பிரிண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா அச்செழுத்து, அதாவது எழுத்து அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும். is too small for me to readனா வந்து என்னால படிக்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிறியதா இருக்கு. இந்த வாயில்களுக்கு இடையே வந்து வாகனம் நிறுத்துவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. பார்க்கிங் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட் பிட்வீன் தீஸ் கேட்ஸ். பார்க்கிங்னா வந்து வாகனத்தை வந்து நிறுத்துறது. ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட்னா வந்து கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. பிட்வீன் தீஸ் கேட்ஸ்னா வந்து இந்த வாயில்களுக்கு இடையே. பழங்கால பொருட்களை வந்து வாங்குவதுக்கு பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு. Her favorite recreation is shopping for antiques. Her favorite recreation வந்து அவளுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு is shopping for antiquesனா வந்து பழங்கால பொருட்களை வந்து வாங்குவது. ஆன்டிக்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா பழங்கால பொருட்கள் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. சூழ்ச்சி, புதிய, சேர், அழுத்தித்தேய், அடிப்படை. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை நீங்க மேட்ச் பண்ண போறீங்க. உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. சூழ்ச்சி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஸ்ன்ற வார்த்தை வந்து வருது. புதிய இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூன்ற வார்த்தை வந்து வருது. சேர்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆடு. அழுத்தித்தேய் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரப்ன்ற வார்த்தை வந்து வரும். அடிப்படை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. இந்த பாடநெறி பார்த்தீங்கன்னா அடிப்படை கணினி திறன்களை வந்து கற்பிக்குது. திஸ் கோர்ஸ் டீச்சர்ஸ் பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ். திஸ் கோர்ஸ்னா வந்து இந்த பாடநெறி அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு அது. டீச்சர்ஸ்னா வந்து கற்பிக்கிறது. பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ்னா வந்து அடிப்படை கணினி திறன்களை. சாஸ் வந்து தண்ணியா இருந்ததால நான் இன்னும் கொஞ்சம் மாவை வந்து சேர்த்தேன். The sauce looked runny, so I added some more flour. Sauce looked runnyனா வந்து சாஸ் வந்து தண்ணியா இருந்தது. ஸோ அதனால I addedனா வந்து நான் சேர்த்தேன். some more flourனா வந்து இன்னும் கொஞ்சம் மாவை. என் சூழ்ச்சியில நீ விழல. You didn't fall for my ruse. You didn't fallனா வந்து நீ விழல. for my ruseனா வந்து என்னுடைய சூழ்ச்சியில அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுது. இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா இந்த புதிய பதிப்பிற்காக திருத்தப்பட்டுள்ளது. The book has been revised for this new edition. The book has been revisedனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் திருத்தப்பட்டு உள்ளது. for this new editionனா வந்து இந்த புதிய பதிப்பிற்காக அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. தக்காளி சாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொதித்து பொங்கி வழிஞ்சதால நான் அடுப்பை வந்து அழுத்தி தேய்க்க வேண்டியிருந்தது. அந்த கரையாக இருக்கும் இல்லைங்களா, அதனால நம்ம தேய்க்க வேண்டியிருக்கும். After the tomato sauce boiled over, I have to scrub the stove. Boiled overனா வந்து கொதிச்சு பொங்கி வழியிறது. ஓகேங்களா. I had to scrubனா வந்து நான் தேய்க்க வேண்டி இருந்தது. ஸ்டவ்னா வந்து அடுப்பை. மீண்டும் உங்களை வேற வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.